இன்னைக்கு வந்து ரொம்பவே டேஸ்டியான ஒரு சோயா வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 பேக்கெட் ஃப்ரோசன் பீஸ் பச்சை பட்டாணி விற்கும் இல்லையா, அதை வந்து தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். அந்த பச்சை கலர் சாயம்லாம் அப்போ தான் போகும். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி அதில் ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு பெரிய துண்டு பட்டை, 2 கல்பாசி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அதெல்லாம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் மெலிசா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை மாதிரியே 2 தக்காளி இதே மாதிரி மெலிசா நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எவ்வளோ போட்டாலுமே வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும், அதனால அதிகமாக இருக்குன்னு பார்க்காதீங்க, தாராளமாக போடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் ஒரு 4-5 கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு கியூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 10 பீன்ஸ் வந்து மீடியம் சைஸில் அரிஞ்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா பச்சை பட்டாணி, அதை சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி சேர்த்து இந்த காய் கூட இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு கம்ப்ளீட்டாக எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சோயா வந்து சுடு தண்ணியில் வந்து ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சுருக்கேன். 2.5 கப் அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். 2.5 கப் தண்ணி எதுக்குனாக்கா சாதம் வந்து வெறையாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும். உங்கள் அரிசிக்கு 2 கப்பே போதும்னா நீங்கள் 2 கப்பே வச்சுக்கோங்க. இப்போது சுடு தண்ணியில் போட்ட சோயா வந்து நல்லா புழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சோயா வந்து நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா இதில் சேருங்க. இது கூடவே இப்போ 1 கப் அரிசியும் சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இது கொதிக்கணும். இப்போ கொதிக்கும் போது நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து கரம் மசாலாவை கடைசியாக மேலே தூவிக்கலாம். தூவி குக்கர் மூடியை போட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துருங்க. ஸோ 3 விசிலுக்கு அப்புறம் பாருங்கள் சோயா வெஜ் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஸோ பிரியாணியோட டேஸ்ட் வந்து இதுக்கப்புறம் செய்கிற 1-2 ஸ்டெப்லேயும் அடங்கியிருக்கு, அதையும் பார்த்துடலாம். இப்போ இந்த குக்கரில் இருக்க பிரியாணி வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கடாயில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக புதினாவும் மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம் ஜூஸ் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் நீங்கள் வீட்டில் சமைக்கிற எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இது வந்து எதுக்குனாக்கா இதெல்லாம் சேர்த்து நீங்கள் கிண்டும் போது பிரியாணியோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லாகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் செய்வோம். ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டேஸ்டி சோயா வெஜ் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணி பாருங்கள்.